குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 1 and 4 உங்களுக்கு உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப 8ல போய் மறையறா அப்படின்னும் போது நம்ம ஒரு சில விஷயங்கள்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். பெருசா பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல, கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். எதுல நான் ஒரு விஷயத்த முடிவெடுத்தேங்க, நான் அந்த விஷயம் பிரகாரம் செஞ்சேன், அது தப்பு செஞ்சுட்டணும், நான் ஒருவேளை அந்த விஷயத்த முடிவெடுத்து கூடாதோ, இந்த விஷயத்த நான் செஞ்சிருக்கூடாதோ அப்படின்ற ஒரு இனம் புரியாத குழப்பம். என்னோட தைரியம் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல பிரச்சனையா நாங்க 4 தெரு தள்ளி சுத்தின்னு கூட போறோங்க, அந்த வழியா போக மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. தேவையில்லாத சேர்க்கை வரும், அந்த தேவையில்லாத சேர்க்கையில கவனம். வணக்கம், நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026 வருட பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த 2026 வருட பலன் பாருங்க 2 பகுதியா நாங்க சொல்லுவோம், முற்பகுதி பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானோட பொசிஷன் வச்சு. குரு பகவான் பாருங்க 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட பார்வைகள் அத்துணையும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. ஆக பலன்கள் 2 பகுதியா சொல்றோம். எப்படிங்க குருவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க, எப்படி 2 பகுதியா சொல்றீங்க அப்படின்னா ஸ்தான பலமே குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறும் போது இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் ஸ்தான பலமே மாறுது, ஸ்தானமே மாறுறாரு. அதனால ஸ்தான பலம் மாறுது, பார்வை பாத்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்றது மாறுது. அதனால பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். அதே மாதிரி பாருங்க இந்த 2026 வருடம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சி 6/12/2026 நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 20 நாள் தான் ராகு கேதுனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும். ஆக அந்த பலன்களை நாங்க 2026 வருடம் சொல்றதை விட 2027க்கு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா ஊசிதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட 2ஆம் பகுதி பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி மேல படியுது, முற்பகுதியில ராகு மேல படியுது. அதனாலயும் பலன்கள் அப்படின்றது மாறும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது, குரு என்னென்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்றத துல்லியமா பார்க்க முடியும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பார்த்துக்கலாம். அதாவது 6ஆம் மாசம் வரைக்கும் 2026 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா சனி பகவானை பாத்துக்கலாம். சனி பகவான் எப்படி இருக்காரு, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறாரு அப்படின்னும் போது கை இருப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னாலும் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப நெருங்கின சொந்தம் நம்மள கடன் கேட்டாலும் கடன் பெரிய லெவல்ல கொடுக்கவும் கொடுக்காதீங்க, பெரிய லெவல்ல வாங்கவும் வாங்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அதுவா தானா சமாதானம் ஆயிடும். நம்ம இந்த சங்கு சக்கரம் பாத்தீங்கன்னா நம்ம ஏத்தி வைக்கிறோம் தீபாவளி பட்டாசு சர்றன்னு சுத்தம் கப்பு நின்றுடும், அந்த மாதிரி தானா அடங்கிடும், கவலைப்படாதீங்க. 3வது நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது நம்மளோட நெய்பர்ஸோட நம்மளுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மனசு சஞ்சலம், ஒரு விரோதம் அதெல்லாம் வரும். அதெல்லாம் பெருசா கவலைப்படாதீங்க. அவங்களாம் என்ன நம்ம பிறக்கும் போது கூட இருந்தாங்களா இல்ல இறக்கும் போது கூட வர போறாங்களா, நடுவுல வர்றது நடுவுலே போகுது. அதுக்கெல்லாம் பெருசா ஐயோ எதிர் வீட்டுக்கார அக்கா என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இந்த பக்கத்து வீட்டு பொம்பளை என்ன பார்த்தாலே தொப்புன்னு கதவு சாத்தின் போதே, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அவங்க சௌரியம் அவங்களுக்கு, நம்ம சௌரியம் அவங்களுக்கு. அவங்களுக்காக வருத்தப்பட்டு நம்ம மனசுல பாத்தீங்கன்னா நம்மளோட நேரத்தையும் நம்மளோட எனர்ஜியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்படின்னா அங்கங்க நம்ம இப்ப கார்ல போறோம்னா இங்க ஒரு பட்டாசு வெடிக்கும், அங்க ஒரு பட்டாசு வெடிக்கும், அங்க ஒரு பட்டாசு வெடிக்கும், அந்த மாதிரி 4 பக்கமும் அங்கங்க சின்ன சின்ன ஒரு ஊசி பட்டாசு வச்சு பிள்ளைங்க கொளுத்தி போடுவோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன பட்டாசு வெடிக்கும். அதெல்லாம் கம்முன்னு இருக்கு, இதுவும் கடந்து போகும். சைலண்டா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. 5வது ஆரோக்கியம், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இந்த 5 விஷயத்துல காஷியஸா இருக்கு. இதுதான் அர்த்தாஷ்டம சனி நமக்கு செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அதுல கவனம் வச்சுக்கோங்க. அம்மாக்கும் நம்மளுக்கும் சம் சார்ட் ஆஃப் ஒரு மனமுட்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல பேசிக்காதீங்க. நம்மளோட கம்ஃபர்ட்டை குறைச்சிட்டு நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்கும், அது நல்லதுதான், பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து ராகு கேது. ராகு 3ஆம் பாவம், கேது 9ஆம் பாவம். 3ஆம் பாவம் ராகு, என்னோட தம்பி தங்கச்சி ஸ்தானமாச்சே, ராகு இருக்கானே, பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். வெளியூர் பிரயாணம் எல்லாம் போறீங்கன்னா போவீங்க, அதுவும் ஃபாரின் ட்ரிப்பு ஜாலியா போகணும் அப்படின்னா தாராளமா போயிட்டு வரலாம். பெருசா நெகட்டிவ் எதுவும் யோசிக்க வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அதனால பாசிட்டிவ் பத்தி மட்டும் யோசிங்க. கேது 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்துல கேது. நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், ஃபாரின் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், கடைசி டூருக்கு போறதுக்கான பிராப்தம், வர்த்தகம் வெளிநாட்டு செய்யறதுக்காக, பிரான்சிஸ் வெளிநாட்டுல எடுக்கிறதுக்காக, இப்படி நிறைய பிராப்தம் அப்படின்றதுக்கு நல்லது. இதுவும் நல்லது, பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல பாருங்க தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவான்
குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திர குருவா இருக்காரு. கலத்திர குரு 7ஆம் பாவ குரு, உங்க ராசி அதிபன் கலத்திர ஸ்தானத்துல அப்படின்னும் போது இப்ப தனுசு ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவனுக்குமான உறவு முறை அப்படின்றது அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். உறவு முறை அப்படின்றது நல்ல உறவு அப்படின்றது இருக்கும். அன்பு அப்படின்றது மேலோங்கும். மனமுட்டங்கள், மனசஞ்சலங்கள் அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் ஆகும். அவன் பெருசா வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனா நானே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறேன். ஏன்னா அந்த தொழில் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அதனால அவன் செய்யறானோ செய்யலையோ நம்ம வேலையை நம்ம முன்னேற்றணும், அதனால நம்மளுக்கு நல்ல லாபம் பார்க்கணும், நம்மளோட ஒரு பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆகணும், அதனால நான் வந்து எஃபர்ட் எடுத்து செய்யறேங்க, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி, புரியுதுங்களா? இப்போ வந்து அப்படியே பிற்பகுதி வரும். பிற்பகுதி வரும் அப்படின் போது 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி அர்த்தாஷ்டம சனியாவே தான் இருப்பார். ஆனா குருவோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி ஆல்மோஸ்ட் ரிலீஃப் ஆயிடுறாரு. சேட்டப்படுற பிள்ளை நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து அவங்களோட பேனாவை எடுத்து தூக்கி போடுது, ரப்பர் எடுத்து தூக்கி போடுது, பென்சில் எடுத்து தூக்கி போடுது, பிள்ளைங்க ரிப்பனை பிடிச்சி இழுக்குது. அந்த பிள்ளை கிளாஸ்ல இருக்கு, மிஸ் வந்துட்டாங்க, மிஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஒரு பெரிய கோல் வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. மிஸ் போற வரைக்கும் அந்த பிள்ளை சேட்டை பண்ணுமா? சேட்டை பண்ணாதுல, அமைதியா இருக்கும். அந்த மாதிரி சனி அமைதியா இருப்பார், உங்களுக்கு எடுக்கவே மாட்டாரு, கடைசி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ராகு 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானம், குருனோட பார்வை இல்லை. அப்ப என்ன பண்ணுவாரு? எனக்கு நான் ஒரு விஷயத்த முடிவெடுத்தேங்க, நான் அந்த விஷயம் பிரகாரம் செஞ்சேன், அது வந்து தப்பு செஞ்சுட்டணும், நான் ஒருவேளை அந்த விஷயத்த முடிவெடுத்துக்க கூடாதோ, இந்த விஷயத்த நான் செஞ்சிருக்கூடாதோ அப்படின்ற ஒரு இனம் புரியாத குழப்பம். என்னோட தைரியம் ரொம்ப குறைஞ்சிட்டா மாதிரி ஃபீல் பண்றேன், எனக்கு இன்னும் பயமா இருக்கு. பொதுவா தனுசு ரொம்ப தெளிவானவங்க, ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லலாம். என்னோட அறிவு எனக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது இல்லை, நானு என்னை சார்ந்தவங்களுக்கும் நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். என்னோட அறிவை மற்றவங்களுக்காகவும் மற்றவங்களோட ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காகவும் என் அறிவை நான் செயல்படுத்துவேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு. ஆனா இந்த காலகட்டம் நான் ஒரு முடிவு எடுத்தேன், ஒருவேளை தப்பா போயிட்டணும், தப்பா முடிவு எடுத்துட்டணும், தப்பு செஞ்சுட்டணும், இந்த முடிவு எடுத்து தப்போ, இதனால எனக்கு ஏதோ லாஸ் வருமோன்னு தோணுது அப்படின்னு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும். பொதுவா வந்து பாருங்க, நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பொதுவா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், ஒரு முறை இல்ல 100 முறை கூட யோசிக்கணும். செஞ்சிட்ட பின்னாடி பெருசா யோசிக்காது. அதனால வர லாபமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஃப்ரீயா இருங்க, தைரியமா இருங்க, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வரும், நம்ம தம்பி தங்கச்சி நம்மளுக்கு பெருசா சப்போர்ட்டிவா இல்ல, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க நம்ம மேல பாசமா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அனலைஸ் பண்ணுங்க. இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம மாத்திக்கணுமோ அப்படி மாத்திக்கோங்க. இல்ல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் வரும், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எதா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத பயம், ஒரு இல்யூஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. இது பிற்பகுதியில வரக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாம். ஆக தனுசு சனியை பத்தியும் சொல்லிட்டு, ராகு கேது அதே பொசிஷன்ல இருக்கார். இப்ப குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து பாருங்க அஷ்டமத்து குருவா வர்றார். 8ஆம் பாவத்துல குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு. பொதுவா அஷ்டமத்து குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு, பட் பியாண்ட் தட் அவரோட பார்வைக்கு அப்படின்றது நல்ல பலம் இருக்கதான் செய்து. பொதுவா குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் 1 and 4 உங்களுக்கு உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப 8ல போய் மறைறா அப்படின் போது நம்ம ஒரு சில விஷயங்கள்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். பெருசா பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல, கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். எதுல? மொதல் விஷயம் பிரயாணம் பண்ணும் போது, வண்டி வாகனம் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா இருங்க. மேக்சிமம் 2 வீலர் எடுக்காதீங்க, சரிங்களா? ஆட்டோல கூட போயிடுங்க, ஸ்பீடு பிடிக்க வேண்டாம். 2வது ஆரோக்கியத்துல கவனம். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் எடுங்க, ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்சிமம் ஹோட்டல் ஃபுட் அப்படின்றது எடுக்காதீங்க. வேலை செய்யற இடத்துல விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி பாருங்க, பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கிறதுல ஜஸ்ட் நான் போய் வேடிக்கை பார்க்கறதுக்காக நின்னேன், எட்டி பார்க்கறதுக்காக நின்னேன், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு கியூரியாசிட்டிக்காக நின்னேன், அது எதுவுமே வேண்டாம். எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல பிரச்சனையா நாங்க 4 தெரு தள்ளி சுத்தின்னு கூட போறோங்க, அந்த வழியா போக மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. தேவையில்லாத சேர்க்கை வரும், அந்த தேவையில்லாத சேர்க்கையில கவனம், சேர்க்க கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. எந்த சேர்க்கையில நான் கவனமா இருக்கணும் அப்படின்னா, எல்லா சேர்க்கையிலும் கவனமா இருக்கணும். எங்க 10 வருஷமா எனக்கு அவ ஃப்ரெண்டுங்க, அவ தப்பானவதான் இருந்தாலும் அவ எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு வியாக்கியானம் பேசுறது அதெல்லாம் வேண்டாம். புதுசா ஃப்ரெண்டு வந்தாலும் 10 வருஷமா ஃப்ரெண்டு அவ சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுனாலும் ஒரு அடி தள்ளியே நில்லுங்க. யார்கிட்டயும் ரொம்ப ஒட்டி உறவாடுறது அப்படின்றது வேண்டாம். யார்கிட்டயும் உங்களை பத்தின எந்த பர்சனல் விஷயம் ஷேர் பண்ண வேண்டாம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுதான் வந்து அஷ்டமத்து குரு நமக்கு செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட பார்வை வந்து பாருங்க 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருனோட பார்வை, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருனோட பார்வை அது உச்ச பார்வை தான். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கும். பெரிய லெவல்ல யாருக்கும் இதை இந்த காலகட்டத்துல செஞ்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்க வேண்டாம். புரியுதுங்களா? அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சுக தாயார் ஸ்தானத்துல குருனோட பார்வை, அம்மா ஹெல்த் நல்லா இருக்கும், அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அம்மாக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. பியாண்ட் தட் வந்து பாருங்க அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அம்மா கிட்ட பெரிய லெவல்ல ஒரு விதண்டாவாதம், ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி விரயஸ்தானத்துல உச்சகுருனோட பார்வை அப்படின் போது கண்டிப்பா சுப விரயம் அப்படின்றது இருக்கும். சுகஸ்தானத்துல பார்வை உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும். குடும்பஸ்தானத்துல பார்வை குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி விரயஸ்தானத்துல பார்வை அப்படின்னும் போது ஏதோ ஒரு சுப விரயம். நிறைய பேர் நிறைய தனுசு ராசி என்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நெகநெட்டு வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான ஒரு திங்ஸ் வாங்குவீங்க, அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்றது வாங்குவீங்க. பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா நெகநெட்டு வாங்குவீங்க, கடைசி ஒரு கொலுசு, கடைசி ஒரு 2 கிராம் கோல்டு, கடைசி 10 கிராம் வந்து வெள்ளி, 10 கிராம் கோல்டு கூட வாங்கிங்க, 1 கிலோ கோல்டு கூட வாங்குங்க, உங்களோட வசதியை பொறுத்து தான். இப்படி ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் ஒன்று சின்ன லெவல்லையாவது வாங்குவீங்க அப்படின்றத நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ முற்பகுதி பிற்பகுதி ரெண்டுமே சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 2 பகுதியிலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்றது இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த 2026 உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100க்கு 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க. செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.